தமிழக மக்களுக்கு வணக்கம். எச்சை ஊடகங்களும் பச்சை பொய்களும் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறேன். இதில் பாருங்கள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய அறிக்கை ஒன்று வெளியில் வருது. இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அப்படியே படிக்கிறேன். இந்த அறிக்கையை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை அப்படியே டிஸ்பிளேவும் பண்ணுறோம். 2026 நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைத்தும் உரியவரிடம் வழங்கப்பட்டு விட்டனவா என்பதை கண்காணிப்பது மற்றும் கழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி நகர வார்டு, பேரூராட்சி வார்டு, மாநகராட்சி வட்ட அளவில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து, திரும்பி படிக்கிறேன், மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து விரைவாக முடிப்பதற்காக கீழ்கண்டவர்களை கீழ்காணும் மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்க உத்தரவிடுகிறேன் அப்படின்றது தான். சரியா? அதாவது பல்வேறு பொறுப்புகளில் நபர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து செயல்படுவதற்காக ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாரு. இப்போது இதை வச்சு செய்தி பிரேக்கிங் நியூஸ், பிக் பிரேக்கிங் நியூஸ் என்ன போடுறாங்க அப்படின்னா, அதையும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். பாலிமரில் நியூஸ் போடுறான். என்ன? முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்களாக இடம்பெற்றுள்ள நிலையில் செங்கோட்டையன் பெயர் இல்லை அப்படின்ட்டு. இதை வைத்து செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறாரா அப்படின்னு ஃபோனில் ஒரு 4 அரசியல் ஆர்வலர்களிடம் கேட்குறது. அவங்க உடனே இதை பார்த்தால் செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுவதாகத்தான் தெரிகிறது, இது அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தும் என்கிற நிலைக்குத்தான் இது செல்கிறது, மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா, இப்படிலாம் ஆத்துன்னு ஆத்துறான். விஷயம் என்ன? மாவட்ட செயலாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு பொறுப்பாளர்களை நியமிக்கிறார்கள். செங்கோட்டையனே ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ அவருக்கு உறுதுணையாக ஒரு பொறுப்பாளரை நியமிப்பது செங்கோட்டையனை புறக்கணிப்பதாக அர்த்தமா? அந்த பட்டியலில் சி.வி. சண்முகம் பெயர் இல்லை, அவரும் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த பட்டியலில் எஸ்பி வேலுமணி பெயர் இல்லை, அவரும் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த பட்டியலில் கே.பி. முனுசாமி பெயர் இல்லை, அவரும் ஒரு மாவட்ட செயலாளர்கள். இவர்கள் எல்லோரும் புறக்கணிக்கப்பட்டார்களா? மாவட்ட செயலாளர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும்னு ஒரு பொறுப்பாளர் லிஸ்ட்டு வருதுன்றதை கூட படித்து பார்க்க தெரியாமல் லிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு, ஓ இதில் செங்கோட்டையன் பேர் இல்லையா, உடனே செங்கோட்டையன் ஓரங்கட்டப்பட்டு விட்டார் அப்படின்ட்டு. இது விவாத பொருள் வேறு, இது விவாதம் வேறு. அன்றைக்கி மாலை எப்படிப்பட்ட ஒரு பச்சை அயோக்கியத்தனம்! இதைத்தாங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அந்த திட்டம் நிறைவேற்றியதற்காக விவசாயிகள் அவர்களாக ஒரு விழாவை நடத்துகிறார்கள். அந்த விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால், விவசாயிகள் நடத்திய விழாவில் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா இவங்களுடைய படங்கள் இடம்பெறவில்லை அப்படின்றதுனால அவர் கலந்துக்கல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழா என்பது அனைத்து கட்சியினரும் அழைக்கப்பட்ட விழா. இதில் ஒரு கட்சியுடைய தலைவர்களுடைய படத்தை மட்டும் வைக்க முடியுமா என்றால் முடியாது அப்படின்றத விழா குழுவினர் விளக்கி விட்டார்கள். இந்த விஷயம் அத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். அவர் கோவிலுக்கு போகிறாருன்னா, எதற்காக கோவிலுக்கு வந்தீர்கள்? அம்மா சமாதிக்கு பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்த போனதை போல நீங்கள் கோவிலுக்கு மன நிம்மதிக்காக வந்திருக்கிறீர்களா? ஒரு கேமராவில் ஒரு மீடியாக்காரன் கேட்குறான். ஐயா, நான் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் ஐயா கோவிலுக்கு, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் விளக்கமும் சொல்கிறார். இதில் இன்னொன்றும் சொல்கிறார், செருப்பை கழட்டி அடித்திருக்கிறார் இவர்களை, கூட்டணி என்பதெல்லாம் குறித்து எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு தெளிவாக அவர் பதிவு செய்கிறார். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையன் அதிமுகவில் என்பதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அதிமுகவிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு தொண்டர், அப்படியாக இருக்கக்கூடியவர் அவர். அப்படின்னும் பொழுது தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். அதிமுக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை செங்கோட்டையன் புறக்கணித்தார் என்றால் நீங்கள் சொல்வது போல கட்சியில் பிளவு என்று சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு கட்சி ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை, நடக்காமல் ஆனால் நடப்பது போல ஏற்படுத்துவதற்கு
இந்த பெண் நிறுவனம் போன்ற அயோக்கியர் கும்பல் இந்த தூண்டுதலின் பேரில் அல்லது மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று பேசுவதற்கு தீனி வேண்டும், டிஆர்பி வேண்டும் என்பதற்காக அங்கே போய் மைக்கை நீட்ட வேண்டும். நேற்று பன்னீர்செல்வமிடம் இப்படித்தான் மைக்கை நீட்டினார்கள். அவரிடமிருந்து ஒரு பைட் வாங்க வேண்டியது. அதிமுகவில் குழப்பம் இருக்கிறது, நாங்கள் இணைவார்களா இணைவோமா இப்படின்லாம், வெளியேற்றப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்களா இல்லையா என்பதுதான் பேசும் பொருளாகி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. நியாயமானவன், யோகியமானவன் மீடியாவில் இருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பஞ்சமி நிலத்தை நீ அபகரித்திருக்கிறாய் அப்படின்னு பன்னீர்செல்வம் குறித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்றமோ அந்த SC ஆணையமோ அதை தீர்ப்பளித்திருக்கிறது என்ற நிலையில் அது குறித்து உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்கணும். ஏன் நீங்கள் பஞ்சமி நிலத்தை உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஆக்கிரமித்தாய், இப்படி ஆணையம் தெரிவித்திருக்கிறது அப்படின்ற கேள்வியை ஒரு பயம் வைக்கலை. மாறாக திரும்ப திரும்ப அதிமுக அதாவது அதிமுகவில் குழப்பம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அது ஒற்றுமையாக இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எதிர்முகாவில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு முனைப்பை இவர்கள் காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஊடகமா? இதெல்லாம் ஊடக அறமா? அசிங்கமா இல்லை? ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையை நீங்கள் அதை பூதாகரமாக காண்பிக்கிறீர்கள் என்றாலும் கூட ஓகே. பிரச்சனையே இல்லாத இடத்துல பிரச்சனையை உருவாக்க நினைப்பது இல்லையா? இது மக்கள் மத்தியில் இந்த கட்சிக்குள் ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதனை தொடர்ந்து கொண்டு போய் உளவியல் ரீதியாக நீங்கள் செலுத்த முயற்சிக்கின்ற வேலை இல்லையா? அவ்வளவு கூடவா உங்களால் படிக்க முடியாது? தெளிவாக இருக்குது. மாவட்ட செயலாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக, உதவியாக இருப்பதற்காக நாங்கள் இந்த பொறுப்பாளர்களை போடுகிறோம்னு இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளரோட பேர் அதில் இல்லைன்னு நீ சொல்கிறியே. இந்த அடிப்படை புரிதலுக்குள்ளே இல்லாத நீ எல்லாம் எப்படி பத்திரிகையில் வேலை செய்கிற, நீ எல்லாம் எப்படி ஊடகத்தில் வேலை செய்கிற? இல்லை திட்டமிட்டு நீங்கள் இதை செய்கிறீர்கள். சோறு போட்டு தின்னக்கூடியவன் ஊடகத்தில் இருந்தான்னா இவன் என்ன செய்திருக்கணும்? பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்து இந்த செய்தியை பின்வாங்கி இருக்க வேண்டும். புதிய தலைமுறை அதை வெளியிட்டது, பாலிமர் அதை வெளியிட்டது, இதை வைத்து ஒரு பேட்டி வேறு எடுக்கிறாங்க, ப்ரெஸ் மீட் வேறு வைக்கிறாங்க. இவெல்லாம் படித்தவனா? இவெல்லாம் படித்து விட்டு வந்திருக்கிறானா வேலைக்கு? அதை குறைந்தபட்ச ஒரு ஒரு அறிக்கை வருது, அதை எடுத்து முழுசாக படிப்போம், அதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோன்ற அந்த அறிவு கூட கிடையாதா இவங்களுக்கு? சரி, இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த சோகால்டு அரசியல் அறிவு ஜீவிகள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி செய்திகள் என்ன, 4 நாட்கள் கெடு, அமித்ஷா மிரட்டி விட்டார், இதெல்லாம் பாருங்கள் யூடியூப்பில். மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அத்தோடு முடிந்தது எடப்பாடியின் கதை அப்படின்னு பேசுகிறது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஊடக செயல்பாடு? சமூக ஊடகங்களாக கூட வைத்துக்கொள்வோமே. 2 நாட்களில் முடிந்து போனது, 30 MLAக்கள் அணிதிரள்கிறார்கள் செங்கோட்டையின் பின்னால், இப்படியெல்லாம் இதெல்லாம் சொல்லி முடித்து ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. 48 மணி நேரத்தில் முடிவெடுக்கவில்லை என்றால் பாஜக நடவடிக்கை எடுக்கும். இந்த தலைப்பெல்லாம் பாருங்கள், இவங்க வைக்கிற தமிழ் தலைப்பெல்லாம் பாருங்கள். இதை சொல்லி முடித்து 148 மணி நேரம் முடிந்து விட்டது. இப்படித்தான் இங்கே பரப்புரைகளை முன்னெடுத்து நரேட்டிவை செட் பண்ண முயல்கிறார்கள். பார்த்து புரிந்து கொள்வீர்கள். காலம் வரும்போது தெரியாதா? இப்போ இரட்டை இலை பிரச்சனையாக உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் முதலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ 24/2/2023, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள். இந்த கழகத்திற்கு அவருடைய பிறந்தநாள் பரிசு என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அன்றைக்கே ஈரோடு கிழக்கு தேர்தலில் இரட்டை சின்னம் என்பதில் அதிமுக போட்டியிடும் என்பது முடிவானது. அப்பொழுதே இது அந்த சின்னம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. அது அதிமுகவுக்கு தான். அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக, ஒரே அதிமுக தான் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் என்பது அன்றைக்கே முடிவாகிவிட்டது. அன்றோடு இந்த பன்னீர் கோஷ்டியோட கதை முடிஞ்சுது, மொத்தமாக முடிஞ்சுது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதிலிருந்து இவங்க சும்மா அந்த கட்சி இணையிறதா ஒன்றிணைவதா இப்படின்ற ஒரு பில்டப்பை வைத்துக்கொண்டே இருப்பதற்கு காரணம் அதிமுக இன்றைக்கு பலம் வாய்ந்து இருக்கிறது என்கிற ஒரு தோற்றம் விடக்கூடாது என்பது தான், வேற ஒன்றுமே கிடையாது. உனக்கு நீ தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் சரி, நீ எந்த நீதிமன்றத்தின் கதவுக்கு போய் தட்டினாலும் சரி,
இது முடிந்துவிட்ட கதை. அதற்கு பின்னர் இடைத்தேர்தலையும் சந்தித்து விட்டது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சந்தித்து விட்டது. அதுக்கு பின்னர் பொதுத் தேர்தல், பாராளுமன்ற பொதுத் தேர்தலையும் சந்தித்து விட்டது. அதில் பிஃபார்முக்கு பொதுச் செயலாளர் கையெழுத்தும் போட்டு விட்டார். அந்த தேர்தல் ஆணையத்தோடைய அவங்களுடைய இணையத்திலேயே இதெல்லாம் பதிவாகியும் விட்டன. இதெல்லாம் அப்லோடும் பண்ணிட்டாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் அப்படின்றதை அப்லோடும் செஞ்சுட்டாங்க. இந்த தீர்மானங்களை எல்லாம் அப்லோடும் பண்ணிட்டாங்க. இதோட இதெல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன கதையை இருப்பது போல திரும்ப 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 பேச வைப்பதற்கு இவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. யார் தரப்பிலிருந்து பணம் கொடுக்கப்படுகிறது என்றால் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இப்படி குழப்பம் இருக்குன்ற ஒரு பில்டப்பே கொடுத்துக்கிட்டுருங்க அப்படின்ட்டு இந்த அயோக்கியத்தனத்தை மீடியாவும் கையில் எடுத்து இந்த கேவல செயல்களுக்கு அவர்களும் துணை போகிறார்கள். இவர்களை காரி துப்ப வேண்டும். ஆனால் எவ்வளவு துப்பினாலும் தொடச்சிக்கிட்டு போவானுங்க. நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி துப்பினா தொடச்சிட்டு போவோன்ற மாதிரி தான் இவனுங்க. எவ்வளவு ஒரு 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 இழிபிறவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் மீடியாக்கள் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. தந்தி, பாலிமர், புதிய தலைமுறை, நியூஸ் 7 இந்த கேவலத்திற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்றதான் ஆதாரபூர்வமாக இங்கே முன்வைத்து இந்த கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.